எல்லாருக்கும் நமஸ்காரம். 276 பாடல் பெற்ற ஸ்தல வரிசையில் இன்றைய தினம் நம்ம இருக்கிறது வந்து திருக்கச்சூர். நம்மளோட மாமா இருக்கான். தல வரலாறு மாமா வந்து சொல்ல போகிறோம். ஹரஹர நம பார்வதி வதையே ஹரஹர மகாதேவா. ஸ்ரீ ஜனாபிஷம்பாசமிருத கச்சபேஸ்வரர் திருக்கோயில் திருக்கச்சூர். இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்குது. மகாவிஷ்ணு பூஜை பண்ண ஸ்தலம் கச்ச வடிவத்தில். அதாவது பார்க்கடலை கிடைக்கும்போது மகாவிஷ்ணு மந்தாரமனை தாங்கினார். அந்த தாங்கக்கூடிய சக்தியை பெற வேண்டிய இந்த ஈஸ்வரன் பூஜை சுவாமி கச்சபேஸ்வரன் பேர். கச்சமன்னு ஆமை. அதனால் இந்த ஊருக்கு கச்சூர்னே பேர். தேவார பாடப்படலாம் 275 திருவுண்டு ஒரு அடமொழி சேர்த்தவை. அந்த வகையில் இந்த ஊருக்கு திருக்கச்சூர் பேர். சோழர் காலத்தில் இந்த ஊருக்கு நடன வினோதன் நல்லூர்னு பேர் உண்டு. காஞ்சி புராணத்தில் இந்த ஊருக்கு ஆதிகாஞ்சின்னு ஒரு பேர் உண்டு. இருந்தாலும் இந்த திருக்கச்சூர் நாமதேன்னு நாளடைவில் பேர் பெற்று வருது. அம்பாள் நாமதே அஞ்சனாட்சின்னு பேர். அஞ்சனா தான் கண்ணுக்கு மையறது அஞ்சனன்னு. தமிழில் மையார் விழி அம்மன்லாம். உற்சவமூர்த்தி தியாகராஜர். இது உபயோட தலங்கள். தியாகராஜல சப்தவிட தலங்கள், பிருத்திவிட தலங்கள், உபயோட தலங்கள், அபிமான விடதம் இருக்குது. அந்த வகையில் இது உபயோட தலங்கள். இங்கே மகாவிஷ்ணு ஈஸ்வரன் நடன்மாடி காட்சி கொடுத்தால் அமிர்த தியாகராஜன் பேர். ஸ்தல விருட்சம் கல்லால் ஆலமரம், தீர்த்தம் கூர்ம தீர்த்தம். இதெல்லாம் முதலாம் குலோத்துங்குஷ்வார் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். சனகாதி முனிவர் கோயில் வழிபட்ட ஸ்தலம். அதாவது தட்சாமுத்தியில் 4 ரிஷிகள் இப்போ ஜனக, ஜனானந்த, ஜனத்ஸ்ரீ, ஜனத்குமார்ந்து அந்த 4 ரிஷி கோயிலை விட்டு சின்முத்திரை பெற்ற இடம். நால்வல்ல சுந்தரராலும் பாடல் பெற்ற ஸ்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமி கோயிலை உச்சி பொழுது சோர்வுற்றுவார், பகற்பொழுது வரார். உச்சி பொழுதில் இருக்கும்போது ஈஸ்வரனும் தோன்றி இங்கே ஆகார எடுத்து சொல்லி திருவோடைந்து வீடுதோறும் யாசகம் பிச்சு எடுத்து சுந்தருக்கு விருந்தளிக்கிறார். தொண்டருக்காக ஈஸ்வரன் யாசகம் பண்ணுறார். ஈஸ்வரன் பாதப்பட்டவர். அதனால் இந்த சுவாமிக்கு சிறப்பாக விருந்திட்டீஷன் ஒரு பேர் உண்டு. சுந்தரரா பாடப்பட்ட ஸ்தலம். சுந்தருக்கு விருந்திட்டதுனா விருந்திட்டீஷன். சுவாமியை இங்கே யாசகம் பண்ணுறார். யாசகம் பண்ணுற நிகழ்ச்சியாக சுந்தருக்கு விருந்திட்டு விழான் மாசி மாதம் மக நட்சத்திரத்துக்கு முன்னால் பண்ணும். இங்கே சித்திரை மாதம் பிரம்மோற்சவம். சித்ரா பௌர்ணமி கடைசி நாள். அப்படின்னா 10 நாள் தியாகராஜ நடனம் விசேஷம். ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருத்துக்கு நடனம் ஆடி திருசுகிறார். அஜபா நடனம். முதல் 6 நாள் வெளியில் நடன வினோத பௌனின் பேர். பிரம்மா தரிசனம், விஷ்ணு தரிசனம், தேவேந்திர தரிசனம், பாரி தரிசனம். 6வது நாள் 30 முக்கோடி தேவருக்கும் தரிசனம். 9ஆம் நாள் பிரம்மோற்சவத்தில் நடராஜர் பெருமான் எழுதி சனகாதிமுக்கு உதய காட்சி, அதாவது ஸ்தல மகிமை காட்சி நடைபெறும் விசேஷமாக இருக்கும். அதேமாதிரி 10ஆம் நாள் தியாகராஜ திருக்கல்யாணம். 11ஆம் பந்தம்பரி சேவன் அம்பாள் எதிர்க்கு சுவாமி 18 அஜபா நடமாடி காட்சி வைப்பார். சித்ரா பௌர்ணமி அது 18 நடனம். ஒவ்வொரு நடத்தும் ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு விதமான விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் தியாகராஜ விசேஷ விஷயம் உண்டு. இங்கே ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி 3 விசேஷமான கோயில். இந்த கோயில் நவகிரகம் இருக்காது. தியாகராஜவனால் கிரகதோஷம் எல்லாமே நிவர்த்தி ஆகும். எல்லா கிரகங்களும் அவருக்குள்ளே அடக்கும். அதனாலே அவரை வணங்கினாலே போகும். அதேமாதிரி தட்சாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். மக நட்சத்திரம், சித்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரக்கார் அந்த நட்சத்திரத்தை சுவாமியை அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணால் சகல சௌபாகியம் கிடைக்கும். அம்பாளை கண்மலர் வாங்கி சாத்தினா கண்ணு சம்பந்த வியாதிகளாம் தீர்க்கக்கூடியது. இங்கே அம்பாள் சன்னியில் வெளியில் ஸ்ரீசக்கரம் இருக்கும். அதுக்கு ஜென்ம நட்சத்திரம் இல்லை பௌர்ணமி இல்லை வெள்ளிக்கிழமையில் பால் தேன் அபிஷேகம் பண்ணி சகஸ்ரம் பண்ணால் உத்தியோகம் தொழில் மேன்மையாடும், திருமணத்தட நிவர்த்தியாகும், சந்தான பிராப்தம் கிடக்கும். அதேமாதிரி இங்கே பிரதோஷ பூஜையில் கலந்து விசேஷம். 3 பிரதோஷ பூஜை கடந்து 3வது பிரதோஷம் சுவாமி அம்பாள் நந்திக்கு அபிஷேகம் பண்ணால் உத்தியோகம் மேன்மையாடும், திருமணத்தடை நிவர்த்தியாகும். இதெல்லாம் புண்ணியக்ஷேத்திரம். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி 3 புண்ணியக்ஷேத்திரம். அந்த வகையில் புண்ணியக்ஷேத்திரம். சிவாய் நமஸ்காரம். தேங்க்யூ அண்ணா.